இந்த 25 வயசுல இந்த பொண்ணு பண்ண தப்பு வந்து தாய்மைக்கே எதிரான ஒரு குற்றச்சாட்டு. தன்னோட சொந்த குழந்தைங்களையே ஒரு அஃபயருக்காக கொன்ன இந்த பொம்பளைய வந்து நான் வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில்ல இருக்கணும்னு சொல்றேன். 3 ஆயுள் தண்டனை குடுக்குறேன். 1 மட்டும் இல்ல. 1, 2, 3ன்னு 14 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது மறுபடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆயுள் தண்டனை. 2 குழந்தைங்களுக்கும் ஒரு ஆயுள் தண்டனை. இதெல்லாம் பண்ணதுக்கு 3வது ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு 3 ஆயுள் தண்டனைய பிரியாணி அபிராமிக்கும் காதலன் மீனாட்சி சுந்தரம் அவங்களுக்கும் வந்து கோர்ட் இவங்க தப்பு பண்ணி கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு இங்க கொடுத்திருக்குது. அண்ட் இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதே மெட்ராஸ்ல தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையில வந்து இது நடந்திருக்குது. ஏதோ ஒரு கிராமத்துல வந்து ஒரு கல்யாணத்துல இருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாம இது நடந்திருந்தா வந்து நம்ம புரிய வைக்கலாம், படிக்க வைக்கலாம். சென்னையில எல்லா அவேர்னஸும் இருக்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் முடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போங்க, எதுக்கு கொல்லணும்? குழந்தைங்களையே கொன்னு புருஷனை கொல்ல ட்ரை பண்ணி அதுல இருந்து அவர் தப்பிச்சுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ நடந்திருக்குது. இப்போ கோர்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்கா தாய்மைக்கே எதிரான பொண்ணு இவங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன நடந்திருக்குது, யார் இந்த பிரியாணி அபிராமின்னு ஒருவேளை நீங்க மறந்துருந்தீங்கன்னா இந்த சேனலோட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல இது ஒன்று நான் பேசினது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 7 வருஷம் கழிச்சு அதோட கண்டினியூஷன். ஸோ சட்டம் வந்து தன்னோட கடமையை செய்யும். என்ன கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சிருக்கு தவிர 7 வருஷம் கழிச்சு தான் தண்டனை என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்றேன். கோர்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம பேசி பார்க்க மாட்டோம். இந்த கஷாயம் ஒரு பொண்ணு வந்து இந்த கன்னியாகுமரி கிட்ட ஒரு கேரளால ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த மாதிரி இது ஒரு பெரிய கேஸ். கண்டிப்பா நீங்க மொத்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லா நாளைக்கு பாப்பீங்க. என்ன நடந்திருக்குங்கறத டீடைலா சொல்றேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரேண்டமா ஒரு விஷயம் வந்தப்போ மட்டும் பேசாம அதை ஃபாலோ பண்ணி அது எங்க போய் முடியுதுங்கிறது வரைக்கும் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும், ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் என்னால இதை உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கான மோட்டிவேஷனா எனக்கும் இருக்கும், இந்த சேனலும் வளரும், அந்த வீடியோவும் உங்ககிட்ட கரெக்டா வந்து சேரும். ஓகேவா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எதனால் இதை சொல்லியிருக்குன்னு சொல்கிறேன். இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கண்டினியூஸ் ஆயுள் தண்டனை. ஓகேவா? கன்சிக்யூட்டிவ் ஒரு கொலைக்கும் ஒரு ஆயுள் தண்டனை. ஏன்னா பையன் 7 வயசு பையன், 5 வயசு பொண்ணு, 2 பேரையுமே கொன்னது வந்து அம்மா தான், இந்த பிரியாணி அபிராமிங்கிறவங்க தான். ஸோ 2 கொலைக்கு ஒரு ஆயுள் தண்டனை. அண்ட் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி புருஷனையும் கொல்ல யோசிச்சதுக்கு வந்து 3வது ஆயுள் தண்டனை. புருஷன் எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க, ஆனால் நீ யோசிச்சல அதுக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. இது போக 15,000 ரூபாய் ஃபைன் வந்து 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க, மீனாட்சி சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும். ஒருவேளை நீங்க அந்த 15,000 ரூபாய் ஃபைனை கட்ட விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் 3 வருஷம் நீங்க சர்வ் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு ஆயுள் தண்டனை கிட்டத்தட்ட 14 வருஷம். நீங்களே கணக்கு போட்டுங்க, கிட்டத்தட்ட 50 வருஷம் அவங்க ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கா கோர்ட் சொல்லியிருக்குது. அது போக அவங்க கொடுத்த கமெண்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கோர்ட்டுக்கு வர்றப்பமே அந்த கோர்ட்டுக்கு வந்து அவங்க கூப்பிட்டு வரதுக்கு டிலே ஆயிருக்கு. அதுக்கு வந்து போலீஸ் கிட்ட வேற வந்து அவ்வளோ போலீஸ் கிட்டே ஜட்ஜ் திட்டிருக்காரு. ஏன் இது எவ்வளோ முக்கியமான கேஸ், எவ்வளோ நாள் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் வருது, ஏன் உங்களை லேட்டாக கூப்பிட்டு வந்திருக்கீங்க பிரிசன்ல இருந்துன்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து காட்டமா ஜட்ஜ் இருந்திருக்காங்க. அது போக ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா this is a cold blooded planned அப்படிங்கிறார். இது வந்து ஒரு ரொம்ப மூர்க்கத்தனமான, ரொம்ப யோசிச்சு மனிதாபிமானமே இல்லாம செஞ்ச ஒரு செயல். இது தாய்மைக்கே அகைன்ஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி வந்து does not deserve to see them free again. இந்த சொசைட்டி வந்து இந்த நம்ம சமுதாயம் வந்து இவங்க 2 பேரும் மறுபடியும் சுதந்திரமா நடக்கிறதுக்கு பார்க்கிறதுக்கு ரெடி கிடையாது. தயவு செஞ்சு இவங்களை சாகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே வைங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே நீங்க சம்டைம்ஸ் வந்து ஜெயிலுக்கு போனவங்க வந்து நல்லா பிஹேவ் பண்றாங்க, ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பெட்டரா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா விடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவுமே கிடையாது. நீங்க சாகுற வரைக்கும் ஜெயிலுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி என்ன இவங்க பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018க்கு நம்ம போகும். ஓகேவா? ஸோ 2018 செப்டம்பர் அப்போ அபிராமிக்கு பிரியாணி அபிராமி அவங்க வந்து அப்போ இருந்த டிக்டாக் ஸ்டார், அவங்களுக்கு 25 வயசு ஆகுது, இப்போ 32 வயசு. ஸோ 7 இயர்ஸ் ago 2018 பிரியாணி அபிராமி வந்து சென்னையில் இருக்கிற குன்றத்தூர் இந்த ரீஜனில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஹஸ்பண்ட், 2 குழந்தைங்க, நார்மலாக தான் இருந்திருக்காங்க. பட் அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு காதல் பிறக்குது. யாரோடன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிக்டாக்ல ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்காங்கல்ல, அதே டிக்டாக்ல இருக்கக்கூடிய இன்னொரு நபர், அவரோட பேர் வந்து மீனாட்சி சுந்தரம். அவருக்கு இப்போ 35 வயசு, அப்போ வந்து 28 வயசு. ஸோ அந்த 28-year-old மீனாட்சி சுந்தரம் வந்து கிட்ட இருக்கிற ஒரு பிரியாணி கடையில் வந்து டெலிவரி ஏஜென்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க அடிக்கடி கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்களை பிடிச்சிருக்கிறதுனால அவரே தான் வந்து பிரியாணி வந்து டெலிவர் பண்ணிருக்காரு. ஸோ இவர் பிரியாணியை டெலிவர் பண்ணுறது, இவங்க பிரியாணியை சாப்பிட்றதோடனே இவங்களோட லவ் வந்து ப்ளூம் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இவர் வர்றப்பமே வந்து எக்ஸ்ட்ராவா பிரியாணி கொஞ்சம் கொடுக்குறது, எக்ஸ்ட்ராவா பீஸ் வைக்கிறது, இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரியாணி டெலிவர் பண்ணுறவங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கும் அவங்கள பிடிச்சிருக்குது. அண்ட் தே ஸ்டார்டட் பீயிங் டுகெதர். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுங்கிறது தான் இருக்கிறதுலே உச்சகட்டமாக நம்ம புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு தப்பா இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து ஒன்னா வாழணும்னு முடிவு பண்றாங்க.
வாழணும்னு நினைச்சா டிவோர்ஸ் வாங்கிட்டு போக வேண்டியதானே. ஒன்னா வாழணுங்கிறதுக்கு நம்மளுக்கு தடங்களா இருக்கிறது என்னன்னு யோசிக்கிறாங்க. இங்க தான் மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ பிரியாணி அபிராமி, அவங்க பிரியாணி பிடிச்சி அதிகமாக சாப்பிட்றதுனால அவங்க பேர் பிரியாணி அபிராமி. டிக்டாக்லேயே அவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படிதான். ஸோ இந்த பிரியாணி அபிராமி இவங்களும் வந்து நிறைய டூவேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க பப்ளிக்காகவே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒன்னா வாழணும்னா நம்மளுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி அபிராமியோட ஹஸ்பண்ட், அவங்களோட 2 குழந்தைங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, இவங்க 3 பேரையும் இந்த உலகத்தை விட்டே அனுப்பிச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்றா வாழ்ந்துடலான்னு. இல்லை, ஆக்சுவலாக சொல்யூஷன் என்ன தெரியுமா? நீங்கள் டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போய், இல்லை எனக்கு உன் மேலே லவ் இல்லை, எனக்கு இன்னொருத்தனை பிடிச்சிருக்குன்னா என்ன நடந்துற போகுது? மேக்ஸிமம் ஏன் இப்படி பண்ண, ஏன் இதெல்லாம் ஒரு சொல்ல முடியாதான்னு சொல்லி கோவப்பட்டிருப்பாங்க. அவங்க மனசு உடைஞ்சிருப்பாங்க. அவங்க மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் அவங்க வாழ்ந்திருப்பாங்க, அவங்க குழந்தைங்க வாழ்ந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரேடியாக நான் முடிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு எந்த பேகேஜும் இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினச்சி ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணுறாங்க. ஒரு பிளான். இந்த பிளானில் கணவனும் சரி 2 குழந்தைங்களும் சரி இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும்னு யோசிச்சு நைட்டு குடிக்கிற பாலில் எனக்கு வந்து இதை எப்படி யோசிச்சு பார்த்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு அம்மா தன்னோட 2 குழந்தைங்களுக்கும், சின்ன குழந்தைங்க 5 வயசு 7 வயசு பையன் பொண்ணு, எத்தனை பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. ஜட்ஜே அதை சொல்கிறாரு, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இங்கே அத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு 2 குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்கள நீங்கள் அழிக்கிறீங்க. அந்த குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு? என்ன இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படி நீங்கள் மறுபடியும் வாழணும் இன்னொருத்தவரை நினச்சி அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போய் வாழ்கிற அளவுக்கு அது தைரியம் இருந்திருக்கணும். அதுவும் கிடையாது. இந்த 2 குழந்தைங்களும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு குடிக்கக்கூடிய பாலில் தன்னோட சொந்த குழந்தைங்களுக்கு தூக்க மாத்திரை அளவுக்கு அதிகமாக கலந்து கொடுத்துட்றாங்க. அவங்க ஐடியா என்னென்னா, நைட்டு வந்து தெரியாமல் தூங்குறப்போ கணவன் 3 பேருமே வந்து அதிகமாக தூக்க மாத்திரை போட்டாங்க, அதனால இறந்துட்டாங்க. இது நார்மலாக முடிஞ்சிரும்னு நினச்சி 2 குழந்தைங்களுக்கும் தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க. கணவனுக்கும் அந்த பாலில் போட்டு வச்சுருக்காங்க. கணவன் வந்து அவங்களே ஊற்றி குடிக்கிறது தான் அவங்களோட பழக்கம். பட் அன்னைக்கு ராத்திரி அவங்க கணவன் அந்த பால் குடிக்கிறத ஸ்கிப் பண்ணுறாங்க. 2 குழந்தைங்களும் அந்த விஷம் கலந்த அம்மா கொடுத்த அந்த பாலை குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணு எந்திரிக்கலை. சின்ன 5 வயசு பொண்ணு. 7 வயசு பையன் எந்திரிக்கிறான். ஆனால் உடம்பு சரியில்லைன்னு தெரியுது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கான். அப்போ அவங்க அம்மா, இது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவங்களே வந்து கிட்ட இருக்கிற ஒரு தலைவாணியை வச்சு அந்த பையனையும் முடிச்சுட்டு 2 பேரோட உடலையும் வந்து கட்டி ஒரு கபோர்டில் போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. கணவனுக்கு வந்து இது எதுவுமே தெரியாது. கணவன் வந்து எப்பவும் போல் ஆஃபீஸ் எந்திரிச்சு குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு எப்போ போல் வெளியே போய்ட்றான். அவங்களுக்கு புரியல எப்படி கணவன் மட்டும் உயிரோட இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் குடிக்கலங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியாது. கிளம்பி போய்ட்றாங்க. கணவன் போனதுக்கப்புறம் பிரியாணி அபிராமியும் சரி மீனாட்சி சுந்தரமும் சரி ஒன்றா சேர்ந்து எஸ்கேப் ஆயிடலான்னு முடிவு பண்ணி தன்னோட தாலி அடகு வச்சு ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் வந்திருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவங்க கேரளா போகணுன்னு முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டாங்க. பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி போயிட்டாங்க நாகர்கோயிலுக்கு. இப்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இது நடந்ததே யாருக்கும் தெரியாது. 24 hours ஆகுது. அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்ட் மறுபடியும் வீட்டுக்கு லேட்டாக வராங்க. பசங்களை காணோம், ஒய்ஃபையும் காணோம். என்னடா காணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் அடுத்த நாள் காலையில் பேடாக ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. கடைசியில் போய் பார்த்தா வீட்டில் இருக்கிற கப்போர்டுக்குள்ளே 2 குழந்தைங்களும் இருக்கிறத பார்த்து பதறி போன கணவன் வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் வந்து யார்கிட்ட அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், ட்ரேஸ் பண்ண முடியாது, எங்கே போனாங்கன்னு தெரியாது. என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப அவங்களோட பழைய ரெக்கார்டு பார்ப்பாங்களா, ஆனால் யார்கிட்ட பேசியிருக்காங்கிற ரெக்கார்டு எடுக்க முடியல. இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இந்த நம்பர் என்னன்னு தெரியும், யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ இன்னும் ஒரு நம்பர் தான் இருக்குது. அது அதிகமாக பேசப்பட்ட இன்னொரு நம்பர் வந்து மீனாட்சி சுந்தரத்தோட நம்பர். அப்போ அவரோட நம்பரை ட்ராக் பண்ண அவங்க நாகர்கோயிலில் இருக்காங்கன்னு தெரியுது. போலீஸ் வெயிட் பண்ணுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி யாரும் கண்டுபிடிக்கல போல, இது தூக்க மாத்திரைனால இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு இல்லை அவங்க திருப்பி வந்து இன்டென்ஷனலாக சென்னை ஏன் வந்தாங்கன்னு புரியல. பட் எனக்கு இந்த மொத்த இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதில் அவங்க ஏன் திருப்பி சென்னை வராங்கன்னு தெரியல. பட் நாகர்கோயிலில் அவங்களோட நம்பர் பார்க்கப்படுது. அன்றைக்கி ராத்திரியே அவங்க நாகர்கோயிலில் வந்து 2 பேரும் பஸ் ஏறி சென்னைக்கு வராங்க. போலீஸ் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இவங்க வர்றதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. நல்லா கேளுங்க, இவங்க போய் பிடிச்சிட்டுலாம் வரல. இவங்க 2 பேரும் மறுபடியும் சென்னைக்கு வராங்க. எதனால வராங்கன்னு தெரியல. எல்லாம் கண்டுக்காம போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா, இல்லை திருப்பி வந்தோன்னா வந்து நம்ம கேஷுவலாக இதை ஹேண்டில் பண்ணலாம், நம்மளுக்கே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போ பார்த்த அந்த சோனமோட கேஸில் அதுதான் நடந்துச்சு. ரொம்ப நார்த் ஈஸ்ட்டில் ஒரு ஹஸ்பண்டை கூப்பிட்டு போய் கொண்டாங்களா, எதுவுமே தெரியாது, நானும் இங்கே தான் இருக்கு, இன்னோசென்ட்டாக ப்ளே பண்ணலாம்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் திருப்பி சென்னைக்கு வந்திருக்காங்க. பஸ்ஸை விட்டு அவங்க இறங்குறப்போ போலீஸ் அங்கேருந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 7 வருஷம் இந்த கேஸ் போகுது. நம்மளுக்கு தெரியும் கோவிட் நடுவில் 2 வருஷம் போயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ லாங் டிலேடு கேஸ். ஃபைனலி இப்போ ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணது உங்களோட சொந்த குழந்தைங்களை, இங்கே நாட்டில் வந்து குழந்தை வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கான். பாப்புலேஷன் கம்மியாகிட்டு இருக்குது. எல்லா பிரச்சனையும் தாண்டி அந்த 2 குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு? 2 குழந்தைங்களை கொன்னதுக்கு ஆயுள் தண்டனை, அது போக கணவனையும் கொல்ல ட்ரை பண்ணதுக்கு 3வது ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு 3 ஆயுள் தண்டனையாக கொடுத்துருக்காங்க. சில வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளாக வாழணுங்கிறதுக்கு போஸ்ட் பண்ணணும். சில வீடியோஸ் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்கிறத கேட்டுக்கிறதுக்கான ஒரு வீடியோ. இதெல்லாம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி பார்த்தாலும் போலீஸ் பிடிச்சிருவாங்க. 2வது விஷயம், இவ்வளோ பெரிய ஒரு தவறு நடந்திருக்குல்ல, இது எல்லாமே தவிர்த்திருக்கப்படக்கூடிய தவறுன்னு யோசிச்சு பார்க்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா, பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சுல, கல்யாணத்தில் இருக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல, கல்யாணம் பண்ணுறப்போ 2 பேரும் ஒரு ப்ராமிஸ் எடுத்து கல்யாணம் பண்ணிட்டீங்க. மறுபடியும் உங்களுக்கு அந்த கல்யாணத்துலேருந்து வெளியே போகணும்னு தோணுது. இந்த டிவோர்ஸை வந்து டேபு பண்ணுறது இருக்குல்ல, ஐயோ டிவோர்ஸ்னால் ஏதோ மிகப்பெரிய விஷயமா வைக்கிற இந்த சொசைட்டி வைக்கிறதோட பிரச்சனை இந்த மாதிரி கேவலமான டெசிஷன்ஸ் எல்லாம் போய் முடியுது. அது அந்த ரிதன்யாவோட கேஸாக இருக்கட்டும், அந்த திருப்பூரில் இருக்கிற அந்த
பொண்ணு அவங்க எனக்கெல்லாம் பார்க்குறப்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, 2 பேரும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. பிடிக்கலையா பிரிஞ்சு போயிடலாம். இன்னைக்கு 2025 அந்த சுதந்திரம் இருக்கிறப்ப அதை எடுத்துக்கோங்க. அது இந்த சொசைட்டி வந்து ஐயோ டிவோர்ஸ் ஆயிடுச்சான்னு கொடுக்குற பில்டப்னால கொலை, தற்கொலை என்னென்ன நடந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணு இறந்து போச்சு. அந்த பொண்ணு என்ன நினைக்கிறான், என்னால் மறுபடியும் வாழ்க்கையில் வந்து இன்னொருத்தனோட வாழவே முடிஞ்சிடாது. ஏன் முடியாது? அப்பெல்லாம் வாழலாம் சரியா? இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கையை வச்சு நம்மளை பல வருஷம் வந்து மூடி வச்சு இங்கே யாரையுமே கிச்சனை தாண்ட விடாமல் வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இருங்க, பிடிக்கலன்னா கிளம்பி போங்க, டிவோர்ஸ் பண்ணுங்க, லீகலாக பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கொலை பண்ணுறது, குழந்தைங்களை சாவடிக்கிறதுல அப்சல்யூட் அசிங்கம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்கிறத சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் another பிரியாணி அபிராமி is not created in this society. I'll see you tomorrow. சில விஷயங்கள் முடிக்கிறப்ப மனசு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. 7 வருஷம் ஆனாலும் எனக்கு அந்த 2 குழந்தைங்க கஷ்டமாக இருக்குது. எனக்கு அந்த வீடியோ பேசினது ஞாபகம் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் பார்த்தது ஞாபகம் இருக்குது. இந்த தடவை பார்க்கக்கூடாதுன்னு நான் ஃபுல்லாக வெறுமனே டெக்ஸ்ட்டாக வாசித்தாலும் ஜஸ்ட் சேட். டெஃபினட்டாக இந்த சொசைட்டியை பெட்டராக பில்ட் பண்ணுங்கிறதுல இங்கே இருக்கிற போலீஸும் கவர்மெண்ட்டும் நினச்சா மட்டும் பத்தாது, மக்களும் நினைக்கணும். I'll see you tomorrow. Bye.